காவியா, பம்பு செட்டையும் வயக்காட்டையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஓ, ஹாப்பியா சுத்தி பார்த்தோம் சித்தி. பம்பு செட்ல குளிச்சது செம்ம என்ஜாய்மெண்ட் சித்தி. நிஷா எங்க? இதோ வந்துட்டேன். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. என்னடி நீ மட்டும் இல்லனா எங்களால இவ்ளோ ஃப்ரீயா இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கவே முடியாது. அப்படியா? ஆமா சரவணா, நீ எங்க கூடயே இருந்து தினமும் எங்களுக்கு ஊர் சுத்தி காட்டுறியா? ஏமா காவியா, அவன் எப்படி நம்ம கூடவே சுத்திட்டு இருக்க முடியும்? அவனுக்கு வேற வேலையே இல்லையான்னு? சரவணனுக்கு என்ன ஒர்க் இருக்க போது? அவன் சும்மா தான் ஊர் சுத்திட்டு இருக்கான். அதான் எங்க கூட சேர்ந்து சுத்துடான்னு சொல்லிட்டு இருக்கான். நேத்து வந்தவளுக்கு கூட நம்ம நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சத்திய சோதனடா சரவணா. நானே உங்க கூட வந்து சுத்தி காட்டலான்னா ஐயோ கண்ணு உருட்ட ஆரம்பிச்சிட்டாலே. ஆனா சுத்தி காட்டுறதுக்கு தான் எங்க ஊர்ல இடமே இல்லையே. தப்பிச்சுட்டேன். உங்க ஊர்ல இல்லன்னா வெளியூர் கூட்டிட்டு போ. வெளியூருக்கா? பக்கத்துல குற்றாலம், திருச்செந்தூர், பாபநாசம் எங்கேயாவது கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். யாரையே நாங்களாம் கூட்டு போகணும். உங்க மூஞ்செல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. உங்களை நான் ஏன்டி கூட்டு போகணும்? சித்தி, do you know one thing? என்னம்மா? Saravanan is sweet guy, you know? இப்படி ஒரு பையனை பாக்குறது இந்த காலத்துல ரொம்ப ரேர், தெரியுங்களா? தெரியும். எங்க ஊர் பையனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? சரவணன் தான் செம்பு கலக்காத சொக்க தங்கமாச்சே. We all like him very much, சித்தி. உங்க சித்திக்கு கூட என்னை ரொம்ப பிடிக்குமே. அப்படியே சித்தி? ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட்டான சரவணனுக்கு நாங்க கொடுக்கிற ஸ்வீட் இது. ஆகாட்டு, நல்லா ஆகாட்டு. குரங்கு வீடு ஏறின கதையா ஆயிப்போச்சே. சட்டையை கிளிக்காம விடாது. செத்தடா சரவணா. இந்த பெங்களூர்காரியே மீனாட்சி முன்னாடி என்னைய கொஞ்சி தள்ளி அவளை கொலவெறி ஏற்றி விட்டாளுங்க. நம்மளால சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவா. இவளுக்கு வேற காலில் சலங்கையை கட்டி விட்டாளுங்க. இனி மீனாட்சி ஜோடி நம்பர் 1 ஃபைனலுக்கு ஆடுற மாதிரி ஃபயர் பறக்க ஆடுவாளே. செத்து. அவளுக்கு முன்னாடி வேற பல்ல கட்டிட்டீங்களா? இப்போ உன் பல்ல கட்டுறதுக்கு மீனாட்சி வருவா. மீனாட்சி வருவான்னு பார்த்தா அவங்க ஆத்தாக்காரி வர்றா. சரவணா பயத்தை கண்ணு காமிக்காத, தைரியமா இருக்க மாதிரி எப்படியாவது சமாளிச்சிடுறா. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே, ஓ. என்ன மாப்பிள, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, இருக்கானா பின்ன. நீங்களே பார்த்திருப்பீங்களே, பில்லா படத்துல லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணுன்னு ஃபிகருங்க மேல கைய போட்டு தலை சும்மா கெத்தா உட்காந்துருப்பாரு. அதே மாதிரி இருபுறமும் பெண்கள் அமர்ந்திருக்க, நடுவில் இந்த சரவணன் இருக்க. சந்தோஷத்துக்கு சொல்லவா வேணும். ஐ எம் வெரி ஹாப்பி அத்த. என்னடா நம்ம அக்கா பொண்ணுங்க இவன் கூட பக்கா சிங்க்ல இருக்காளுங்கன்னு உங்களுக்கு பக்கம் தான் இருக்கும். என்ன பண்றது அத்த, அரசியல்னு வந்தா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிதானே ஆகணும். மாப்பிள, இந்த பொண்ணுங்க உன் கூட ஃப்ரெண்ட் ஆனதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி சந்தோஷப்படுறியே, உன் அல்பத்தனத்தை நினைச்சா அசிங்கமா இருக்கு. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுற சில்றப்பைய நான் இல்ல.